வானிலை குறித்த செய்தி வாசிப்பவர் பாலசரஸ்வதி. தற்போதுள்ள செயற்கைக்கோள் படத்தின்படி தமிழகத்தில் ஆங்காங்கே மேகமூட்டங்கள் தென்படும். இனி காற்றின் திசை குறித்து பார்க்கலாம். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். தொடர்ந்து மழைப்பொழிவு குறித்து பார்ப்போம். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்து தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் வெப்பநிலை குறித்து பார்ப்போம். தமிழகத்தில் அதிகளவாக 30 முதல் 37 டிகிரி செல்சியஸும், இரவில் குறைந்தளவாக 22 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும். மதுரையில் வானம் சில இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும். அங்கு 26 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவக்கூடும். சேலத்தில் 24 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். சென்னையில் வான மேகமூட்டத்துடன் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருச்சியில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். இனி நாட்டின் முக்கிய நகரங்களில் வெப்பநிலை குறித்து பார்ப்போம். திருவனந்தபுரத்தில் வான மேகமூட்டத்துடன் அதிகளவாக 30 டிகிரியும் குறைந்தளவாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். பெங்களூருவில் 20 முதல் 28 டிகிரி செல்சியஸுடன் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. கோவாவில் அதிகபட்சமாக 31 குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். ஹைதராபாத்தில் 25 முதல் 33 டிகிரி செல்சியஸுடன் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். மும்பையில் 24 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும். அகமதாபாத்தில் 26 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். போபாலில் அதிகபட்சமாக 29 குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். கொல்கத்தாவில் 26 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. தலைநகர் டெல்லியில் 27 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் ஸ்ரீநகரில் அதிகபட்சமாக 31 குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வான மேகமூட்டத்துடன் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. இனி உலகின் பல்வேறு இடங்களின் வானிலை குறித்து சுருக்கமாக காண்போம். லாஸ் ஏஞ்சல்ஸில் 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். வாஷிங்டன் டிசியில் அதிகபட்சமாக 31 குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸுடன் வறண்ட வானிலையே பதிவாகும். நியூயார்க் நகரத்தில் 22 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். டொரண்டோவில் அதிகபட்சமாக 26 குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸுடன் வறண்ட வானிலை நிலவக்கூடும். ஆஸ்லோ நகரில் மழை பொழிவுடன் 9 முதல் 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். லண்டன் நகரில் அதிகபட்சமாக 21 குறைந்தபட்சமாக 13 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். பாரிஸ் நகரில் 16 முதல் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவக்கூடும். ரோம் நகரில் அதிகபட்சமாக 36 குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். ரியாத் நகரில் 29 முதல் 44 டிகிரி செல்சியஸுடன் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மற்றும் அனுராதபுரத்தில் அதிகளவாக 30 குறைந்தளவாக 26 டிகிரி செல்சியஸுடன் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. இத்துடன் வானிலை குறித்த செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.